ஸ்டார்டிங்கில் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அம்மா ஐஐடியிலேருந்துலாம் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. நம்ம கூட மரங்கள் நட தேவை. மெய்யழகனுக்கு அப்புறம் நிறைய ஜனம் வருது சார். இயற்கை வாழ்ந்தால் இனங்கள் வாழும். நான் பார்த்த வியந்த மனிதர்கள் ஒருவர் இவர் தான். சாருக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். வேர்ல்டு வைடில் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இவரோட வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு இருக்குது. அதை டீட்டெயில்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கு சார். இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணணும்? 16 வருஷத்துக்கு முன்னாடி என் பெயினை ரிமூவ் பண்ணாங்க. அவங்களுக்கு என் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாங்க. ஓகே, அது டீட்டெயிலாக என்ன ஷேர் பண்ண முடியுமா? டீட்டெயில்னா என்ன அவங்களோட பெயினை நான் எடுக்கிறேன். ஏன்னா பறவைங்களுக்கு மரங்கள் இல்லை. மரங்கள் சமீப காலமாக நிறையா வெட்டுறாங்க. இயற்கை என்னோட கணிப்பில் இயற்கை ரொம்ப டிகே ரொம்ப அழியுது. அந்த இயற்கையை காப்பாற்றணும்னா மரங்களை வாழ வைக்கணும். இந்த மாதிரி இனங்களை வாழ வைக்கணும். நம்ம கூட மரங்கள் நட தேவையில்லை. இந்த இனங்கள் பறவை இனங்களே மரங்களை நட்டுடுவாங்க. அதனால இந்த இனங்கள் அழிஞ்சாவே மனித இனம் நெக்ஸ்ட்டு அந்த கியூவில் இருக்குது. அதனால் இந்த இனங்களை நான் வாழ வைக்கணும்னு ஒரு மனப்போக்கில் வந்துட்டேன். கண்டிப்பாக இது 16 வருஷமாக நான் இவங்களுக்கு விடாமல் எங்கேயும் போகிறதில்ல. நான் இவங்களுக்கு அடிமை. ஆமாம் சார், அது பண்ணுறேன். இது ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை பறவைகளுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்குள்ளே வரும். மார்னிங் ஈவினிங் அதுமாரி 2 வேளையில் வருவாங்க. சீசன்றது நிறைய வரும். 15,000 என்னோட கணிப்பில் 15,000 வரும். 6-7 பந்தி வரும். அந்த நேரத்துக்கு நம்ம பார்த்தோம்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இந்த இடமே அப்படியே சொர்க்கமாக இருக்கும். ஆமாம், நின்று போகிறவங்க கூட வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவு அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா இந்த இடம் பறவைகளுக்கான உகந்த இடமா மாறிடுச்சு. ஆமாம், சென்னையில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து யாரையும் பார்க்க முடியாது. இவ்வளோ பொல்யூஷன் சுற்றி இருக்கு. ஆனால் இவ்வளோ கிளிகள் வந்து இங்கே வருது அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான். என்னால் இல்லை சார், இது ஒரு மேஜிக்கல் பிளேஸ் தான். கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தால ஒரு 11 மணிக்கு வந்து பாருங்க, 10 மணிக்கு ஒரு பறவை மரத்தில் இருக்காது. அந்த உணவு வழங்கும் நேரத்தில் மட்டும் எங்கேருந்து வராங்க, எப்படி வராங்க எங்கிட்ட கேட்பாங்க. எங்கேருந்து வராங்க எங்களுக்கே தெரியல. அது அந்த எல்லா டைரெக்ஷன்லேருந்து வந்து அப்படியே குழிவாங்க. அப்படியே பார்க்கறது கூட்டமாக கூடி இங்கே வந்து நல்லா அவங்க கெட் டுகெதர். நம்ம எப்படி ஹோட்டல்லாம் கெட் டுகெதர் போகிறோமோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு. ஆனால் மரத்தில் மெயின் டிஷ் கிடைக்குது. மெயின் டிஷ் மரத்தில் கிடைக்குது. இது ஒரு சைட் டிஷ் தான் உங்களுக்கு. ஆமாம். ஓகே சார். இதுக்காக வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சார்? ஏன்னா அதை பற்றி சொல்ல முடியும். நான் கணக்கு பார்க்கறது இல்லை சார். பார்க்குறதே கிடையாது. என்னோட தேவைகளை கம்மி பண்ணிக்கிறேன். இவங்க வரவு அதிகமாகிடுச்சுனாவே எங்களோட ஆடம்பர வாழ்க்கை. மனிதனாவே ரொம்ப ஆடம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சமீப காலமாக தனக்கு மிஞ்சி பணம் வரும்போது அவன் என்ன பண்ணுவான். இப்போ பொதுவாக காரில் சொல்கிறேன், நம்மளுக்கு வேணால் மாருதி கார்லேயும் போகலாம், ஆடி கார்லேயும் பென்ஸ்லேயும் போகலாம். கண்டிப்பாக நம்ம வசதி தான். நான் என்னோட தேவைகளை ஆடம்பரத்தை கம்மி பண்ணி இவங்களோட ஃபுட் ஷார்ட்டேஜை கிளியர் பண்ணேன். இவங்களோட ஃபுட்டு நாங்கள் அதுதானே சார் மெயின். கண்டிப்பாக சாப்பாடு இருந்தாவே இவங்களுக்கு இனங்கள் வாழும். கண்டிப்பாக சார். ஏன்னா இயற்கையோடு வாழணும்னா இது நம்ம பண்ணி தான் சார் ஆகணும். ஏன்னா நிறைய மரங்கள் எடுத்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மன வலிகள் வருது. ஏன்னா நாம் பார்த்த இந்த இயற்கை நம்ம குழந்தைங்க பார்க்க முடியாதான்னு ஒரு பெயின் வருது. ஏன்னா நாங்கள் வாழும்போது நல்ல காற்று சுவாசம் நல்லா இருக்கும். இப்போலாம் சுவாசம் ஏசியில் தான் வாழுறாங்க. ஏசி இல்லைன்னா அவங்களால இருக்க முடியல. இப்போலாம் மழை காலம். இப்போவே பாருங்களேன், பாதி கூட்டம் வரும்போது வேர்வையோடு வராங்க. ஆமாம், இப்போலாம் வெயில் எங்கள் காலத்துலாம் சார் வெயில் காலமே சாதாரணமாக தான் இருக்கும். அந்த அளவுலாம் இருக்காது. இப்போது காலங்கள் மாறுதல்ல நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் எங்கே வாழாமல் போயிடுமோன்னு ஒரு சின்ன பயம்தான் எனக்கு. இந்த இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே ரொம்ப கஷ்டம் தான். ஆமாம், அது நாம் வாழ்ந்த வாழ்க்கை தானே சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். என்னதான் சொத்து பணம் பொருள் எல்லாமே கொடுத்தாலும் வச்சு சாப்பிட முடியாது இல்லைங்களா? இயற்கையோட காற்று இருக்கணும், தண்ணி இருக்கணும், வெளிச்சங்கள். நாம் வாழும்போது என்ன வாழ்க்கை சார். எங்களோட முன் ஜென்ரேஷன் இன்னும் நல்லா வாழ்ந்தாங்க. கண்டிப்பாக இன்னும் காலம் இன்னும் மாறிக்கிட்டே. ஆமாம், ரொம்ப அழிவு நோக்கி போகுது.
அதுதான் நான் தடுக்க பார்க்குறேன். என்கிட்ட இல்லை, மனிதர்கள்கிட்டயும் இருக்குது, இறைவன்கிட்டயும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா சார்? உங்களுக்கு ஏதாச்சும் யாராவது சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி யாராவது ரெடியாக இருக்காங்களா? நிறைய பேர் பணம் கொடுக்க வராங்க சார். நான் பணம் வாங்குறது இல்லை. ஆமாம், இன்னும் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டாக வாங்குவேன். அதுவும் எல்லாருக்கிட்டே வாங்கிப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்னு. மொத்தமாக வாங்க முடியாது. மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு அடிமையாயிடுவேன். கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி 4 நட்புங்கள் வரும்போது தான் நான் இயற்கையை பற்றி எடுத்து சொல்ல முடியும், ஒரு அறிவுரை சொல்லி வாழ முடியும். ஒருத்தருக்கே நான் அடிமை ஆகிட்டேன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு நான் அடிமையாகிடும். அவங்க சொல்கிறத நான் கேட்க முடியும். அதனால் இது எல்லாருமே சேர்ந்து பண்ணுற மாதிரி நான் ஆக்கி வச்சுருக்கேன் சார். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அர்பனைசேஷனில் வந்து நோக்கி எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், குளோபலைசேஷன்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திருப்பி பொல்யூட் ஆனதை திருப்பி இது பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? இது மாதிரி தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை, அப்புறமா பில்டிங்ஸ்லலாம் மிரர் வச்சு கட்டுறாங்க ஆர்கிடெக்ட்ஸ், அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து இனங்களை வாழுற மாதிரி பண்ணணும். தீபாவளி பண்டிகையில் நிறைய பறவைகள் இருந்தது. 4G 5Gயில் 5G போகிறது மனித இனம் தான். ஏன்னா பறவைகள் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, அவங்க பாட்டு ட்ராவலிங். ஃப்ரீக்வன்சியில் கொஞ்சம் அடி வாங்கும், அது மேபி அடி வாங்கும். பட் நாம் பண்ண வேண்டியது இயற்கையை வாழ வச்சாவே இந்த இனங்கள் வாழும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. கண்டிப்பாக சார். ஆனால் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த ப்ரீவியஸ் டிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லையும் ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பர்சன் ஃபீட் பண்ணுறாரே அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் சார். மாதிரி தான் சார். இப்போ கோலங்கள் கூட போடுறதில்ல. ஆமாம், அரிசி மாவில் கோலம் போட்டிருந்தாங்க. ஏன் அது காரணங்கள் பெரியவங்கன்னா ஸ்பேரோ இனத்தையாவது காப்பாற்றுங்க. ஆமாம் இல்லைங்களா? அந்த காலத்துலேருந்து நம்ம தமிழர்கள் பண்பாடு இதெல்லாம். விருந்தோம்பல், நாமளும் வாழணும், பிறரும் வாழ வைக்கணும். கண்டிப்பாக இல்லைங்களா? வள்ளுவர் என்ன சொல்றாரு? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், தொகுத்தூருக்கு எல்லாம் தலை. பகுத்து உண்டு, நாம் என்ன சாப்பிட்றோமோ 4 பேருக்கு பல்லுயிர் சொல்லிட்டார் அவர். எல்லா உயிரும் கொடுத்து சாப்பிட்றா, எல்லாத்துல விட பெரியசுன்னு அதில் அர்த்தம். அது நம்ம எடுத்துக்கிற விதம் தான். நான் அதை எடுத்துக்கினேன், கொஞ்சம் நல்லதாக வரவங்கிட்ட அதான் சொல்கிறேன். இந்த உயிரினங்கள்லாம் வாழணும் கண்டிப்பாக. ஏன்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இயற்கையோடு வாழ்ந்தால் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஏசியில் இருந்தோம்னா வேஸ்ட், லங்ஸு போயிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், பல நோய்களுக்கு நம்ம அடிமையாயிடும். அதுதான் சார் இயற்கையோட வாழ்க்கை, ஒற்று வாழும். அதுதான் சார் மனித இனத்துக்கு தேவை. நான் எவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணி எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு வரும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக, நீங்கள் வந்தோடனே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அது மெயின்டைன் நான் பண்ணுறதுல சார். ஆமாம், இயற்கையாகவே அமைஞ்சது. நான் என் மனசில் இறைவன் குடி கொண்டு இருக்கிறான், கடவுள் இங்கே வாழ்கிறான்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணான்னு பார்த்தா கூட அவர் என்னை விட மாட்டார். உள்ளே அவர் வந்துட்டார், 4 உயிரையும் வாழ வைக்கணும்னு சொல்கிறாரு. நான் பண்ணுறதில்ல, எனக்குள்ளே அவர் இருந்து என்னை ஆட்டி படைக்கிறார். எனக்கு அதுதான் என்னோட, நான் யோசிப்பேன், ஏன் நான் இதெல்லாம் பண்ணுறேன்? அவர் பண்ணுற லீலைகள் தான் சார். இது என்னோட செயல் இல்லை. கண்டிப்பாக நான் மனிதர்களுக்குள்ளே நம்ம இறைவன் புகுந்துருவோம். கண்டிப்பாக இங்கே ஆனால் சம்திங் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே கண்டிப்பாகவே இருக்குது சார், அதிகமாகவே இருக்குது. ஆமாம் சார். இது எங்கே என்ன வேண்டுனாலும் இந்த ஓரளவு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சமீப காலமாக என்கிட்ட வந்து ஸ்வீட்ஸ் பாக்ஸ்லாம் கொடுத்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. ஆமாம், பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்து இங்கே பண்ணுறாங்க. இதெல்லாம் சமீப காலமாக ஒரு 3 வருஷமாக இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆண்டாள்ன்ற ஒரு தெய்வத்தை இந்தியன் காட்டில் பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே கிளி இருக்கும், காது கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் சொல்கிற ரிக்குவயர்மெண்ட் அவங்கக்கிட்ட போய் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. இயற்கை என்னும் இறைவன்கிட்ட ஐயா வந்தார், அவர் கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறாரு, அவர் நல்ல ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணு இல்லை, அது ஒரு ஐதீகம்தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இயற்கை வாழ்ந்தால் இனங்கள் வாழும். இனங்களோடு தான் ஒற்று இயற்கை அம்மான்னு இருக்காங்க, அவங்க நாம் தான் பாதுகாக்கணும். இல்லை நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் டாட்டு வைக்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது, வாழ வைக்கிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. மனித இனங்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா 6 அறிவு அவனுக்கு தான் இருக்குது.
அவன் தான் இந்த இனங்களை காப்பாற்றும். மனிதர்கள் கிட்ட தான் இருக்கு. நம்ம இயற்கை மேலே போகிறோம் சொல்கிறோம், இயற்கையே மனிதனை நம்பி தான் இருக்கு. கண்டிப்பாக. ஓகே சார், இது ஆக்சுவலாக நீங்கள் 16 வருஷம் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபீல் பண்ணுறது. எப்போதுலேருந்து வந்து பீப்புள்ஸ்க்கு அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? மெய்யழகனுக்கு அப்புறம் நிறைய ஜனம் வருது சார். மெய்யழகன். ஆமாம், அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் பீப்புள்ஸ் அலோட் பண்ணியிருந்தேன். ஃபாரினர்ஸ் வருவாங்க, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், கனடா, இந்த மாதிரி இதுலேருந்து வருவாங்க. மெய்யழகன்லேருந்து நம்ம இந்தியா, சவுத் இந்தியா, அந்த மாதிரி நிறைய ஜனம் வந்து பார்க்க வராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அலோவ் பண்ண ஸ்டார்ட்? ஏன்னா மெயினாக குழந்தைங்களுக்கு தான் காட்டணும்னு விருப்பம் சார் எனக்கு. ஏன்னா அந்த அவங்களுக்கெல்லாம் இந்த பறவைங்களை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. ஜூக்குள்ளே ஒரு கேஜுக்குள்ளே பார்த்து. ஆமாம், அதெல்லாம் தப்பு. கேஜுக்குள்ளே இவங்களை அடிமையாக வச்சு வித்தை காட்டுறது, சர்க்கஸ்லாம் காட்டுறது எனக்கு பிடிக்கல. இவங்க இயற்கையோட ஒற்று வாழணும், இந்த மாதிரி இனங்களை பெருக்கணும். கண்டிப்பாக. இந்த சிட்டிலெல்லாம் எங்கே சார் பறவைங்க இருக்குது? கண்டிப்பாக சிட்டியில் பார்க்கவே முடியாது. ஆமாம், இங்கே எல்லாரையும் காக்கா மட்டும்தான். காக்கா இருக்கும், அது யூனிவர்சல் பேர்ட் சார். எங்கே ஒன்றா வாழும், எப்படி வேணால் தன்னை மாற்றிக்கும். காகங்கள், கிளிகள்லாம் நான்வெஜ் சாப்பிடாது, பழங்களை சாப்பிடும். இதெல்லாம் நம்ம சில இனங்களை காப்பாற்றியே ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த மூவிஸ்லேருந்து இந்த மூவிஸு நிறைய மூவி எடுத்திருக்காங்களா சார்? அவங்களாம் எப்படி இங்கே அப்ரோச் பண்ணாங்க ஸ்டார்டிங் இனிஷியலாக? எப்படி இல்லை பக்கத்தில் இருக்கவங்களாம் தெரியுமா? இல்லை, பிரேம் சார் அவங்க டீம்லாம் வந்து என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. 1 இயராக வந்து பார்த்துருந்தாங்க. என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் அரவிந்த் சாமி சாரை வச்சாங்க. ஏன்னா ரிகர்சல் சும்மா ஒத்திக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூர் சொல்லணும் முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஓகே. அதில் கூட கோகுல் சார் அந்த லாஸ்ட் டைலாக்லாம் நான் சொன்னேன் சார் கொஞ்சம். ஏன்னா சில டைரக்டர் கேட்டுப்பாங்க, சில டைரக்டர் மாற்றிக்க மாட்டாங்க கதையை. கோகுல் சார் மாற்றிக்கினார். நான் சொன்னேன் சார், இதுமாரி இயற்கையை ரொம்ப அழிக்கிறாங்க, கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ்லேயாவது கொஞ்சம் போடுங்க சார் சொன்னோன்னு அந்த மரங்களை வளர்க்குறத பற்றி போட்டிருப்பார். நீங்கள் ஒன்றா ரீபேக் கால் பண்ணி பாருங்கள், அந்த படம் என்னன்னு தெரியும். இந்த இவன் கூட இருக்கிறான், இவர் பிரேம் சாரோட பையன், கனி இவன் பேர். ஆமாம், இவர் ஆமாம், அவர் கேட்டுன்னு சொல்லக்கூடாது, பிரேம் சார் கோவம் வந்துடும். ஆமாம், இவன் கோசம் ஹாஸ்பிட்டலில் 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு கூட. அவர் பிரேம் சார் ஸ்டோரியில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கனி இருப்பான், அவன் தான் மெயின் கனி. அவரோட கிஃப்டா அது? ஆமாம், அவர் எனக்கு கிஃப்டை மாதிரி தான் கொடுத்தாரு, நடுவில் வாங்கின்னு போனார். ஆனால் அவன் அங்கே போகல, இங்கேயே பாசமாக ஊட்டிக்கினான் என்கிட்ட. கண்டிப்பாக. ஆமாம், யார் இருந்தாலும் பாசமாக தான் இருப்பாங்க. ஆமாம், இங்கே போக மாட்டாங்க. ஆமாம், இங்கே ஒரு 50 பூனைகள் இருக்கு. அவங்க வந்து சாப்பாடு, அவங்களுக்கும் சாப்பாடு தான். நான் எதுவுமே வளர்க்கல. ஆடுங்க வரும், 100-150 ஆடுங்க வந்து மார்னிங் சாப்பிடும். ஈகிள் வரும், ஸ்பேரோ வரும், எல்லாம் எல்லா ஜீவராசிக்கும் உணவு கொடுக்குறான் சார். எல்லா ஜீவராசி அந்த ஒரு எனக்கு வாழ வைக்க மட்டும் கிடையாது, நான் எல்லாருக்கும் யார் வந்தாலும். ஆமாம் சார், அது பண்ணியே ஆகணும். ஏன்னா தர்மம் வாழணும் சார். தர்மம் இருந்தால் தான். சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? எதுவுமே இல்லை, எண்டிங் நத்திங். கண்டிப்பாக. இந்த ஃபோட்டோ பார்த்தேன், ஆக்சுவலாக இது ரொம்பவே க்ரியேட்டிவாக இருந்தது. ஆமாம், மதுரையில் கோபின்றவர் இது ஆர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே சார், ஓகே. ஏன்னா அவர் ஒரு அன்பான, கண்டிப்பாக அன்பான ரொம்பவே அழகாக. அவர் மதுரை மீனாட்சி எல்லாம் அட்டகாசமாக வரைவார். அவர் தெரியணும், அவர் இந்த உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் ஹாலில் மாட்டி வச்சுக்கிறேன். இதுமாதிரி கின்னஸ் ரெக்கார்டில் வரைஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, ஃப்ரேம்லாம் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்க வரைக்கும் வரைஞ்சி எடுத்துன்னு வருவாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஏதோ ஒரு இந்த கிஃப்ட்டை நான் பிரிக்கிறேன். இந்த கிஃப்ட் நான் பிரிக்கிறேன், என்னன்னு தெரியல. ஒரு அம்மா ஏதோ கிஃப்ட் போட பாருங்களேன். ஒரு அம்மா எம்ப்ராய்டிங் பண்ணி தேனி ஹனிபி இந்த மாதிரி குழந்தைங்க கூட கிஃப்ட் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. டிக் 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 பறக்குது. இது மாதிரி இந்த 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 இது இந்த வண்டுகள் எல்லாம் குழந்தைங்க வரைஞ்சி எடுத்துன்னு வருவாங்க. நிறைய அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வரைஞ்சி எடுத்துன்னு வருவாங்க, நிறையா இருக்கும். அவங்க என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்காங்க, இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பிரிட்ஜில் கூட சைதாப்பேட் பிரிட்ஜில் அவ்வளோ பெருசாக வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. அப்படியா சார்? ஆமாம், சைதாப்பேட் பிரிட்ஜு போனீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜில் ஏறும்போது என்ன இந்த அளவு ஃப்ரேம், பெரிய ஃப்ரேமில் வரைஞ்சி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இப்போ போகும்போது சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்க. நட்புக்கள் தான் சார், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அது மாதிரி அன்பு உள்ளங்கள் அவங்கள, அவங்க உள்ளங்கள்ல நான் இருக்கிறேன்.
கடைசியாக ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாம் சார். ஓகே. இங்கே யார் யார் வரலாம், என்னென்ன விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா அப்படின்ற? இங்கே மெயினாக வரும்போது புக் பண்ணிட்டு வரணும் சார். ஏன்னா சீட்ஸ் ரொம்ப கம்மி. இது மேலே மொட்டை மாடி தான். வரும்போது அவங்க நம்பரு இதெல்லாம் சொல்லிட்டு புக் பண்ணிடணும். என் நம்பர் நீங்கள் காட்டுங்க. அதை காட்டிட்டு 11 to 12 புக்கிங் டைம். அதேமாதிரி 4:30க்கு தான் இவங்க வரணும். கரெக்டாக 4:30க்கு ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டாங்கன்னா பறவைங்களோட டைமிங் பார்த்து பறவைங்களை பார்த்துட்டு கிளம்பிடலாம். இங்கே நியர்பை பீச் இருக்குது, இஏ இருக்குது, எக்ஸ்பிரஸ் அவனி இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்னதாக பார்க்கலாம். ஹோட்டல்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணலாம். இதை பார்த்துட்டு பேக்கு அவங்க இதெல்லாம் போகலாம், பீச்சுக்கு போகலாம். விவேகானந்தர் இல்லம் இருக்குது, லைட் ஹவுஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த இடம்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட், இதெல்லாம் நியர்பை இருக்குது. இதெல்லாம் அவங்க பார்க்கலாம். இங்கே வரணும்னா ட்ரெஸ் கோடு லைட் கலர் ட்ரெஸ் போட்டணும். 4:30 டைம் கீப்பப். அதுதான் சார். நாங்கள் டிக்கெட்ஸ் டொனேஷன் எதுவும் வாங்குறது இல்லை. இன்னும் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டாக எடுத்துன்னு வரலாம். இந்த வேர்க்கடலை ரைஸ் வேணும் சார். ரைஸில் 1000 வெரைட்டிஸ் இருக்குது. பிரியாணி அரிசிலாம் வாங்கின்னு வராங்க. நான் பிரியாணி நான் தான் பண்ணி சாப்பிடணும். கிளிங்களுக்கு கொடுக்கணுன்னா வேர்க்கடலே எடுத்துன்னு வந்து கொடுத்தா அங்கே சாப்பிடுவாங்க. ஓகே சார். ஏன்னா ரைஸில் நிறைய எதோ எடுத்துன்னு வராங்க, அது வேஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களா? இதனால என்ன டிஃபிகல்ட்டி என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அது வரைக்கும்? ஸ்டார்டிங்கில் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அம்மா ஐஐடியிலேருந்துலாம் வந்து ரிசர்ச் பண்ணாங்க, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அம்மா அவங்களே இது அர்பனில் பண்ணியே ஆகணும். ஆமாம், அர்பனில் இது இல்லை. சிட்டியில் பார்த்தீங்கன்னா மரங்கள் ரொம்ப கம்மி. கூட அதானியோட பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாலே ஒரு 5000-10,000 மரம் கிட்ட எடுத்துருக்காங்க. ஆமாம், ஃபார் கண்டெய்னர் பர்பஸ், நாட் ஃபார் பப்ளிக் பர்பஸ். அதானியோட ஒருத்தர் இதுக்கோசம் கண்டிப்பாக இதுமாரி பண்ணுறாங்க. பண்ணலாம், நல்லது பண்ணலாம். ஆனால் இயற்கையை அழிக்கக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு மரமும் பொக்கிஷங்க. நீங்கள் கோயிலெலாம் போனீங்கன்னா கல்ப விருட்சம்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், ஸ்தல விருட்சம். கல்ப விருட்சம் சொல்லுவாங்க. கல்பம் விருட்சம்னா சிவனுக்கு நம்ம பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி கலெக்ட் ஆகி அதோட சர்க்கியூட் எங்கே போகுதுன்னா மரங்களுக்கு போகும். இது ஒரு பஞ்சகவ்யம்னு, நேச்சுரல் ஃபெர்டிலைசர். ஆமாம் ஆமாம், தெரியுதுங்களா? அந்த காலத்தில் நீ சாமியை கும்பிடும் போதே உங்களுக்கு தர்மமும் வந்துடும்னு சொல்லுது. ஒரு மரத்தை நீங்கள் காப்பாற்றுறீங்க. அந்த மரத்தை இந்த கர்ப்பிணி பெண்கள் சுற்றும் போது ஆக்சிஜன் அவங்க இன்னேல் வாங்கும் போது கருத்தடை எதனா இருந்தால் கூட கரு வளரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது. அதெல்லாமே இந்த மரங்களில் தான் இருக்குது. மரங்கள்லாம் பொக்கிஷம் சார், நம்ம பாதுகாக்கணும். எந்த பிளானட்லையும் இல்லையா? டைமண்ட் இருக்குது, கோல்டு இருக்குது, எல்லா மினரல்ஸும் கிடைக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒன்று எர்த்தில் கிடைக்குதுன்னா அது மரங்கள் மட்டும்தான். அந்த மரங்களை இவங்க காப்பாற்றிக்க தெரில, ஏதோ பண்ணுறாங்க. அதுதான் நான் இது இயற்கையை காப்பாற்றுங்க, இனங்கள் வாழணும்னு சொல்ல வரேன். அதுதான் சார் என்னோட கடைசி. கண்டிப்பாக சார். இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவே இருந்தது. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் வேண்டேன். ஏன்னா சென்னையில் இப்படி ஒரு பிளேஸை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. நம்ம ஜூக்கு போயிருப்போம், எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருப்போம். அங்கெல்லாம் ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கிளி இருக்கும், அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கிளி ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வலிகளை அவங்க எடுப்பாங்க. இங்கே பார்த்துக்கலாம், அவங்க பறக்கும்போது நம்ம வலிகளும் போயிடும். என்னடா இதுன்னு ஒரு நம்மளை அறியாமலே நம்ம அவங்க கிட்ட நம்ம மனசை கொடுக்குறோம், வியந்து போயிடும். ஆமாம், அந்த 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 சர்டன் மூமெண்ட் தான் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் தீபாவளி வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. தீபாவளி கொஞ்சம் பெயின் சார். ஆமாம், அது யாரையும் இன்னும் பண்ண முடியாது. அந்த பறவை இனங்கள் அழியிறது அந்த வெடி சத்தத்தில் தான். ஆமாம், அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். நாய்ஸ்லெஸ் தீபாவளியாக பண்ணணும், என்னோட இது சின்ன வேண்டுகோள். கண்டிப்பாக சார். ஆமாம் சார். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நல்லது.